ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ ஊழியர் இதே போல ஒரு சபைக்கு ஒரு 3 நாள் கூட்டங்களுக்கு வந்து அவர் ஊழியங்களெல்லாம் முடித்ததற்கு பிற்பாடு அந்த சர்ச்சோட பிரபிஸ்டர் அப்படின்னா அந்த செக்ஸ்டன்ட் அந்த காரியங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்கிற அந்த ஒருத்தர் வீட்டில் தங்கி இருக்கிறார். என்ன கவனிங்களேன், அவருடைய மகனுக்கு 2 முட்டிக்கு கீழே கால் இல்லை. அப்படியான ஒரு மகன். அவர் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு இரவு இருக்கும், அந்த பிரபிஸ்டரை பார்த்து சொல்றாரு, get him a pair of shoes அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு ஷூ? யாருக்கு? கால் இல்லாத பையனுக்கு ஷூ வாங்கி கொடுன்னு ஊழியக்காரர் சொல்றாரு. இவர் நினைச்சாங்க, சரி 3 நாள் ஊழியம் நல்லா தான் பண்ணாரு, நல்லா தான் மெசேஜ் கொடுத்தாரு, ஆனா போறப்ப என்ன இப்படி அவருக்கு கண்ணு ஏதாவது தெரியலையா, இல்ல ஏதாவது நட்டு கலண்டுருச்சா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அந்த பையன் சொல்றான், டாடி ஐ நீட் அ ஷூ, ஐ நீட் அ ஷூன்னு நைட்டு ஃபுல்லா நச்சு பண்ணிட்டே இருக்கிறான். யாருக்கு ஷூ? கால் இல்லாதவனுக்கு ஷூ கேட்கறான். காலையில விடிஞ்ச உடனே மறுபடியும் கேட்கறான், டாடி ஐ நீட் அ ஷூ, ஐ நீட் அ ஷூன்னு. சரி ஓகே, என் பையனுடைய கேட்கறத வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அந்த பையன் கூட இன்னொரு நபர் 3 பேரும் காலையிலே விடிஞ்சோடனே கிளம்பி ஷூ கடைக்கு போறாங்க. ஷூ வாங்கறதுக்காக போறாங்க. போனோடனே ஷூ கடைக்கு போனோடனே பார்த்துருப்போம், வரவன் எவனுமே முகத்தையே பார்க்க மாட்டான், காலை தான் பார்ப்பான். பார்த்தா ஆளு 3 காலு 4 தான் இருக்கு. பார்த்தோன்னே கேட்குறாங்க, வாங்க சார், வணக்கம் வணக்கம், திங்கக்கிழமை கடையில் கஸ்டமர் நீங்கள் தான், உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஷூ வேணும் சார். யாருக்கு ஷூன்னு 2 பேரும் கால் இல்லாத மகனை பார்த்து காட்டுறாங்க, ஷூ வேணும்னு. இவன் நினச்சாங்க, காலை நேரத்தில் இவங்க முகத்தில் நான் முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சரி சமாளிப்போன்னு சொல்லிட்டு அந்த ஷூ ரேக்கில் தேடிட்டே இருக்கிறான். இப்படியே தேடிட்டே இருந்தால் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடுவாங்கன்னு. உடனே இந்த மகன் சொல்றான், கெட் மீ a 7 size shoe அப்படின்னு சத்தம் போட்டு அந்த கடைக்காரன்ட்ட சொல்றான். கேட்டோன்னே ஓகே அப்பாடான்னு கேட்டோன்னே அவர் எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி அப்படி கையில கொடுக்க போறப்ப சொல்றா, கடைக்கு வந்தா நீங்க கையிலேயே கொடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் காலில் தானே போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். கால் இல்லாத மகன் பேசுகிற விசுவாச வார்த்தைகள். அந்த ஷூ கடைக்காரனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஷூ பாக்ஸை திறந்தோன்னே, put my shoes in my leg அப்படின்னு அந்த பையன் சொல்றான். எப்ப அந்த ஷூஸ் எடுத்துட்டு போய் அந்த மகனுடைய காலுக்கு கிட்டக்க கொண்டு போகும் பொழுது இல்லாத கால்கள் புதிதாக உருவானது. நான் சொல்றது ஏதோ ஒரு கதை கிடையாது. நீங்க எத்தனையோ பேர் இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, நீங்க போய் எவர் இன்க்ரீசிங் ஃபெய்த் அப்படின்னு ஸ்மித் விகில்ஸ்வர்த்ன்ற புக் இருக்கு, நீங்க அதை வாங்கி நீங்க படிச்சு பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் அவர் இன்றைக்கும் செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இந்த காலை வேளையில நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம், விசுவாசமா எடுத்துக்கலாம், தீர்க்க தரிசனமா எடுத்துக்கலாம். நான் சொல்லுகிறேன், இல்லாத காரியங்கள் உருவாக்கப்படும். இழந்து போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் வரும். மரித்து போன ஆசீர்வாதங்கள் உயிரடையும். ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவரே, சகலை உயர்த்தி இல்லாதவைகளை உருவாகட்டும். எல்லாம் செய்பவரே. ஊர்ல ஒரு அங்கிள் ஆண்டிக்கு கல்யாணம் நடந்துச்சு. நடந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்க. எதற்கு என்றால் ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று. எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு துக்கமா மாறிடுச்சு. ஏனென்றால் அவங்க டெலிவரிக்காக போறப்ப டாக்டர் சொல்றாங்க, என்னம்மா உங்க வயிற்றுல குழந்தை இறந்து 5 நாட்கள் பக்கத்துல ஆயிருச்சு, குழந்தை அழுகி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தையும் மரித்து போயிருச்சு, அம்மாவோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப டாக்டர் சொல்கிறாங்க, எப்படியாவது அம்மாவை நாங்கள் காப்பாற்றிட்டோம், ஆனால் இனிமேல் அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த யூட்ரஸ் எல்லாமே அழுகி போயிருச்சு, அந்த பிளட் எல்லாமே
கெட்டதாயிருச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அவங்க குழந்தை பிறந்தா கூட ஒன்று கண்ணு ஊனமாக இருக்கும், இல்லை காது கேட்காது, இல்லை நடக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு குறைபாடோட தான் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. அண்ணால் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருந்தாலோ அதே போல் இந்த அம்மாவும் அழுது கொண்டிருந்தாங்க. சூழ்நிலைகள் மரித்து போனது, சரீரமும் மரித்து போனது. ஆனால் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இது நடந்த அடுத்த 2 மாதங்களிலே பொங்கல் ஹாலிடேஸில் கோயம்புத்தூரில் இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடக்குது. அப்பொழுது மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் டிஜேஎஸ் தினகரன் தாத்தா பிரேயர் பண்ணி கொண்டிருக்கிறப்ப சொல்றாங்க, அந்த அம்மாவுடைய பெயரை சொல்லி, ஜூலியட், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் என்று சொல்லி குழந்தைகள் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பெயரை சொல்ல அழைக்கிறார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது, முடியாது, மரித்து போயிருச்சு, உங்களால ஒன்றும் கூடாது. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, நீ ஒரு குழந்தையை பெறுவாய் அப்படின்னு சொல்லுது. இது நடந்தது ஜனவரி மாசம் பொங்கல் ஹாலிடேஸ்ல. அற்புதமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் அதே வருஷத்துல நிறைவேறினது. எந்த டாக்டர்ஸ் சொன்னாங்களோ குழந்தை பிறக்க வாய்ப்பில்லையே, அவங்களே வாயத்துன்னு சொன்னாங்க, இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள்னு. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவே, கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தரும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், தேவையை நிறைவாக்குவே, கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவே. கரங்களை உயர்த்தி, அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர். நான் சொன்னேன், அந்த அப்பா அம்மா எவ்வளோ அழுது கொண்டிருந்தாங்க, ஆனால் தேவன் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். அந்த அப்பா அம்மா யாரும் இல்லை, என்னோட அப்பா அம்மா தான். எங்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் செய்தார். எந்த டாக்டர்ஸ் குழந்தை பிறந்தா குறைபாடோடு பிறக்கும்னு சொன்னாங்களோ, இழந்து போனது ஒரு குழந்தை தான். ஆனால் தேவன் 3 குழந்தைகளை கொடுத்தார். நான் தான் முதலாவது. 1-2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவர் அன்றைக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில இந்த காலை வேளையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் அவரை நோக்கி உங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவர், இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். விசுவாசத்தோடு பாடுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தரும். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார்,
தேவையை நிறைவாக்குவே. கண்ணீரை துருத்தியில் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து